பொதுவாகவே நான் காணொளி வெளியிடுறப்போ நம்ம சமூகத்தில் நடக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனையை பற்றியோ இல்லை அடித்தட்டு மக்களுக்கு இல்லை விளிம்பு நிலை மக்களுக்கு எதிராக அரசு இயந்திரம் எவ்வாறு மூர்க்கத்தனமாக செயல்படுது அப்படின்றத பற்றியோ பேசுகிறதுக்கு தான் நான் காணொளிகள் போடுவேன். அந்த வரிசையில் இந்த காணொளியுமே காவல்துறையோட அந்த மூர்க்கத்தனத்தை கண்டிக்கிறதுக்கும் அது தொடர்பாக என்னோட சில கருத்துக்களை பகிர்வதற்காக தான் இந்த காணொளி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், 2020ஆம் ஆண்டு ஜூன் மாதம் சாத்தான்குளத்தில் நடந்த அந்த கொடூர சம்பவம். விசாரணை என்ற பெயரில் 2 நபர்களை சாத்தான்குளம் காவல்துறையினர் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று கொடூரமாக தாக்குறாங்க. அந்த தாக்குதலின் விளைவாக அந்த இருவரும் 2 நாட்கள் கழித்து உயிரிழப்பு ஏற்படுது. ஸோ அந்த கஸ்டோடியல் வயலன்ஸ் இந்தியா ஃபுல்லாகவே ஒரு பெரிய பேசு பொருளானது. ஸோ அந்த கஸ்டோடியல் வயலன்ஸில் குற்றம் சுமத்தப்பட்ட 10 காவலர்களும் குற்றவாளிகள் அப்படின்னு மதுரை செஷன்ஸ் நீதிமன்றம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு காவலர் ஏற்கனவே கோவிட் தொற்றின் காரணமாக உயிரிழந்துட்டார். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த 9 பேருக்கு வருகிற 30ஆம் தேதி அவங்களுக்கு தண்டனை என்ன அப்படின்றத நீதிமன்றம் அறிவிக்கிருக்கு. அந்த நிலைமையில் இந்த தீர்ப்பை சமூக ஆர்வலர்களும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் வரவேற்றிருக்கிறாங்க. நானும் அந்த தீர்ப்பை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் சில விமர்சனங்களும் உண்டு. வெறுமனே அந்த 9 காவலர்கள் மட்டும்தான் அவங்களோட உயிரிழப்பு காரணமா அப்படின்னா ஒரு மிகப்பெரிய கேள்வியை நான் இங்கே கேட்க வேண்டியது இருக்குது. அந்த 9 பேர் நேரடியாக தாக்குதலில் ஈடுபட்டு அவங்களோட உயிரிழப்பு காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த 2 மரணத்திற்கு மறைமுகமாக 2 காரணம் அப்படின்ற கோணத்தில் நான் அதை பார்க்குறேன். இந்த மாதிரியான இந்த கோணத்தை வெகு சிலர் தான் பொது வழியில் பேசியிருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் நானும் இதை பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த காணொலியே. அந்த 2 யார் அப்படின்னா, ஒருவர் அரசு மருத்துவர். காவல்துறை ஒரு குற்றம் சுமத்தப்பட்டவரை நீதிமன்ற காவலுக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவங்கள ஒரு அரசு மருத்துவர்கிட்ட காண்பிச்சு அவங்களோட உடல்நிலையெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அப்போ இந்த 2வரையும் அந்த காவலர்கள் ஒரு அரசு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போயிருப்பாங்க. அந்த மருத்துவர் இவங்களுக்கு எங்கேயும் காயம் இல்லை, அவங்க உடல்நிலை நல்லா தான் இருக்குது, அதனால இவங்க நீதிமன்ற காவலுக்கு இவங்களை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அவ்வளவு கடுமையாக தாக்கப்பட்ட 2வருக்கு எப்படி அந்த அரசு மருத்துவர் ஒரு ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க? அது முதல் கேள்வி. 2வது கேள்வி, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட். ஸோ ரிமாண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் எந்த வகையில் அந்த 2வருக்கு உண்மையிலேயே காயங்கள் எதாவது ஏற்பட்டிருக்கிறா இல்லை காவல்துறை அவங்கள தாக்கியிருக்காங்களா அப்படின்றத கொஞ்சமாவது கணக்கில் எடுத்துக்கிட்டாரா அப்படின்ற கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. அந்த சம்பவம் நடந்த அந்த தருணத்தில் இந்த 2 மீதும் பெரிய அளவில் ஒரு விமர்சன பார்வை இருந்தது. ஆனால் இந்த தீர்ப்புக்கு அப்புறம் அந்த 2வரையும் பொறுப்புக்குள்ளாக்கிறதுக்கான அந்த குரல் மிகவும் கம்மியாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். அவங்கள இந்த வழக்கில் குற்றவாளிகளாக சேர்த்து குற்றம் அவங்க மேலே தண்டனை வாங்கி கொடுங்கன்னு நம்ம கேட்கல. ஆனால் குறைஞ்சபட்சம் அவங்களுடைய பணியை அவங்க ஒழுங்காக செய்யாதனால 2 உயிர் பறி போயிருக்கு. அப்போ அதுக்கு அரசாங்கமும் நீதித்துறை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்ற கேள்வி முக்கியமாக நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ஸோ இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இங்கே இருக்குன்றதை நான் பார்க்குறேன். ஏன்னா பல கஸ்டோடியல் வயலன்ஸில் போலீஸுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஏன்னா நம்ம NCRB ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கஸ்டோடியல் வயலன்ஸில் குற்றம் சுமத்தப்பட்ட காவலர்களுக்கு தண்டனை பெற்றுத்தரும் அந்த விகிதாச்சாரம்ன்றது மிகவும் குறைவாக தான் இருக்குது. அந்த வகையில் இந்த வழக்கை பொறுத்தவரைக்கு 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு செஷன்ஸ் நீதிமன்றம் அறிவிச்சிட்டாங்க. அந்த 9 பேரும் இந்த தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றம் போவாங்க, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது. அது ஒரு பக்கம். ஆனால் காவலர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு சுணக்கம் இருக்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. அதே நேரத்தில் வெறுமனே நேரடியாக அதில் அந்த தாக்குதலில் ஈடுபட்டு அவங்களோட உயிரிழப்பு காவலர்களை மட்டும் தண்டிச்சா அது பத்தாது. அதுபோக அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மற்றும் அந்த அரசு மருத்துவர் அந்த 2 பேருக்கும் குறைஞ்சபட்சம் டிபார்ட்மெண்டல் ஆக்ஷனாவது அவங்க மேலே எடுக்க வேண்டிய தேவை இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்களோட பணியை செய்ய தவறி இருக்கிறாங்க. இவங்க மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்குது. அதனால் மருத்துவத்துறை அந்த குறிப்பிட்ட அந்த மருத்துவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம்
அந்த சம்பந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மேலேயும் டிசிப்ளினரி ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். இப்போ பொதுவாக வந்து குற்றங்கள் சார்ந்து பொது விவாதத்தில் வந்து தண்டனை கொடுத்தா தான் குற்றங்கள் குறையும் அப்படின்ற வாதம் வந்து பொதுவாக வைக்கப்படும். அது ஓரளவுக்கு உண்மையும் கூட தான். டேட்டா வைஸ் பார்க்கையில் நம்ம சில மாறுபட்ட கருத்துக்கள் நம்ம பேசலாம். தண்டனை கொடுத்தா உண்மையிலே குற்றம் குறைஞ்சிருமா அப்படின்னு. பல நேரங்களில் நம்ம வந்து தண்டனையை விட தண்டனையை உறுதிப்படுத்துறது குற்றத்தை குறைக்கும் அப்படின்னு நம்ம பேசுவோம். சர்டனிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட், சிவியாரிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட். பல நேரங்களில் சிவியாரிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட்டை விட அந்த சர்டனிட்டி ஆஃப் பனிஷ்மெண்ட்டு தான் வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு டிட்டரன்ஸை கொடுக்கும்னு சொல்லி நான் பல நேரங்களில் எழுதியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஸோ அந்த வகையில் அந்த 2 நபர்களுக்கும், அந்த மருத்துவருக்கும் அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் குறைஞ்சபட்சம் டிபார்ட்மெண்டல் சேங்ஷனாக நம்ம ஏதாவது பண்ண ரெப்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க இழைத்தது தவறு அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கும் விதமாக ஒரு குறைந்தபட்ச தண்டனையாவது அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு. தெரியல, வரும் 30ஆம் தேதி அந்த 9 பேருக்கும் என்ன தண்டனைன்னு நீதிபதி அறிவிக்க இருக்கிறாரு. அந்த நீதிபதி உயர்நீதிமன்றத்துக்கு வந்து ஒரு பரிந்துரை கூட கொடுக்கலாம், அந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் மேலே ஒரு ஆக்ஷன் நம்ம எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி. அது தெரியல, என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதனால வந்து கஸ்டோடியல் வயலன்ஸ்ன்றது வந்து ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டமில், அதுவும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, 2026 வந்து ஒரு கஸ்டோடியல் வயலன்ஸ் நடந்து பல உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்றத வந்து நம்ம எல்லாரும் வெட்கி தலைகுனிய வேண்டிய ஒரு சூழலை தான் ஏற்படுத்துது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்னோட இந்த விமர்சன பார்வை பற்றி உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.